ரைட் பாருங்க. உஷார் காணாது. ஐயா வந்து 14 வயசுல வந்து வரான் திருவோணமலைக்கு. அதுக்கு பிறகு எங்களுக்கு இப்ப என்ன செய்யறாங்க, 4 வழியை கொடுத்து வச்சுட்டு கீழே பார்த்து சரி உங்களோட ஆசை நிறைவேற்றி வாங்க. சுண்டு புளிப்புவே பாட்டு, அதே மாதிரி வானத்து சூரியனை வாடா குச்சிப்பு குச்சிப்பு விரைவிலே ரெடி சாப்பாடா மது உலக் சேனலை லைக் பண்ணுங்க. நான் இன்னைக்கு இது பார்த்து ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயில வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாள்லையும் பயணங்களுடைய வந்து எங்களுடைய நாட்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து நகர்ந்து கொண்டிருக்குது. எல்லாருக்குமே தெரியும். நேற்றைய நாள் கூட ஜெர்மன் ஐயாவோட வந்து திருகோணமலைக்கு வந்து போய் கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய ஜெர்மனுக்கு எப்போ போனது, என்ன மாதிரி கஷ்டங்கள் வந்து அங்கே வந்து அனுபவிச்சது, வெளிநாட்டு வாழ்க்கை, அதாவது ஜெர்மனி வாழ்க்கை வந்து இப்படி இருந்தது, இந்த மாதிரியாக நிறைய விடயங்கள் வந்து பகிர்ந்து கொண்டிருந்தார். உண்மையிலே வந்து கேட்க உண்மையிலே அவ்வளோ அந்த காலத்தில் வந்து இவ்வளவு கஷ்டங்களை வந்து அவங்க அனுபவித்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போனாங்கன்றது வந்து எங்களுக்கு வந்து உண்மையிலே ஒரு உணர்வு பூர்வமாக இருந்தது. அதுக்கு நிறைய பேர் எல்லாம் வந்து அவங்களுடைய கருத்துக்களை, அவங்களுடைய கவலைகளை எல்லாம் வந்து கருத்துக்களாக வந்து சொல்லியிருந்தாங்க. நேற்றைய நாளில் திருகோணமலை குறிப்பாக சொல்ல போனால் அங்கே திருகோணமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 55 வருஷத்துக்கு பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய நாளில் திருகோணமலைக்கு வந்து போயிருந்தார். நான் ஏற்கனவே சொன்னால் வட்டாப்பளைக்கு வந்து 67 வருஷம், அதாவது அவருடைய சின்ன வயதில் அதில் நேற்றைய நாள் கூட அதை வந்து நினைச்சு சொல்லியிருப்பேன். 67 வருஷத்துக்கு பிறகு வெட்டாப்பளை அம்மனை வந்து தரிசித்து போயிட்டு இருந்தார். நேற்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 55 வருஷத்துக்கு பிறகு அவர் திருக்கோணேஸ்வரத்துக்கு வந்து போயிருந்தார். அப்போ அங்கே அப்படி நாங்கள் போனோம், அப்படி வழிபாடுகள் எல்லாம் வந்து ஈடுபட்டோம். இந்த மாதிரி அவர் என்ன சொன்னார், அங்கே என்ன சொன்னவர், இந்த மாதிரியான விடயங்களையும் வந்து இதில் நினைக்கிறேன் வந்து பாருங்கள். ஓகே, நாங்கள் இப்போ திருக்கோணேஸ்வரம் நோக்கி வந்து போய்கொண்டிருக்கிறோம். பாருங்க, இந்த கடற்கரையெல்லாம் வந்துட்டு பாருங்க, நல்ல அழகாக இருக்குது. நடுவில் அந்த போட்டிங் எல்லாம் இருக்குது. இப்போ ஆக்கெல்லாம் நிற்கணும் என்ன நல்ல வடிவான ஒரு கடற்கரை. இங்கே இடங்கள்லாம் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் புத்த சிலைகள், அரச மரம், இது அந்த சவுக்கு காடு மய கிடக்குது. நல்ல வடிவாக இருக்குது. இந்த வியூ வந்து அப்படி பாருங்க, அப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்கு. அந்த பீச் சைட்டெல்லாம் வந்து பாருங்க, நிறைய வள்ளங்கள்லாம் நிற்கிது. மீன் பிடிக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய டூரிஸ்ட் நிற்கிறாங்க. நல்லா இருக்கு பாருங்க. அப்படியே நேராக ஒரு விகாரை. வாவ், நல்ல வடிவா. திருவோணமலை வந்து ஒரு வடிவு தான் அங்கே. மேலே நல்ல ஒரு வடிவான இடம் தான். இங்கே பாருங்க, அந்த விகாரை தாண்டி போகிறோம். இப்போ நாங்கள் மேலே வந்து கோயிலுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, திருக்கோணேஸ்வரம், திருக்கோணேமலை, திருக்கேச்சரம் வரை, திருவோணேச்சரம் இங்கே. நல்ல வடிவான இடங்கள் என்ன எல்லாம். இதில் போகலாம். இதில் பாருங்க, சின்ன சிக்னல் ஒன்று போட்டுருக்கு. இதில் நாங்கள் போய்க்கல இந்த குகையால் 1675ஆம் ஆண்டு இந்த குகை வந்து கட்டிக்காங்க இந்த இடத்தால. பாருங்க, இப்போவும் அந்த லண்டன்காரோ ஐயாவுக்கு இல்லாம தெரிஞ்சுக்கு. இடங்கள் எல்லாம் அவங்க எங்கன்னு சொல்லி தந்தார். ரைட். இதில் பாருங்க, இதில் ஆமீன்ற ஒரு கேம்ப் உண்டாக்குது. ஆமைக்காரங்க எல்லாமே நம்மளுக்கு நிற்கும். உள்ளுக்கே ஒரு விகாரை இருக்குது. அந்த போட் எல்லாம் வந்து போட்டிருக்கு பாருங்க. நிறைய பேர் அந்த பஸ்ஸில் எல்லாம் வந்து இறங்கி கோயிலுக்கு உள்ள வந்து பாருங்க, நடந்து வந்து கும்பிட்டு வந்து போயினோம். நல்லா பெரிய பெரிய மரங்கள் என்ன நல்ல வடிவா இருக்கு. ஓ, மான் இப்போ நிக்கிறது. மான் அந்த நிக்குது. மான் அந்த நிக்குது. மானுக்கு இங்கே ஆக்கல சாப்பாடு எல்லாம் பண்ணி போடுறவ. அந்த இதில் போட் எல்லாம் போட்டிருக்கு. ஒருமலை இராணுவ அருங்காட்சியகம். இனி ஏத்தவன வேற ஏறுது மேலே. நல்ல வடிவா இருக்கு, பச்சை பசையில் நல்லா இருக்கு. இதில் ஆலமரம் நினைக்கு. இங்கே இந்த தேமா மரத்தை கண்டு 10 நாள் ஆச்சு.
வந்துதான் கூட கூட்டி கொண்டு தெரிஞ்சு அப்படி தம்பியா ஆ இந்த ஆச்சி தாயார் அதில் வானம் விட்டு இல்லை போகணும். அங்கே அரேஞ்ச் போகுது. அங்கே நடக்க மாட்டாருன்னு செய்ய போகிற பார்ப்போம் கொஞ்சம் தூரம் பார்ப்போம். ஆட்டோ இருக்கு போட ஆட்டோ போட உள்ளுக்குள்ள. ஆனால் ஆட்டோ அங்கே இருக்குமாம்மா ஆட்டோ அந்த இருக்கு. அப்போ அங்கே ஆட்டோவில் ஏறலாமா? ஆட்டோவில் போனால் அது கடல் தானே இது, அது மொத்தம் அப்போ எத்தனை வருஷத்துக்கு பிறகு இங்கே திருவண்ணாமலை வாரியல்? 65 வருஷத்துக்கிட்ட வரும். அதுக்கப்புறம் வரவே இல்லை இங்கே பார்க்க. அப்போ ஒருக்கா வந்தான், ஒருக்கா 2 தரம் வந்தான். அது இதாக நடந்து போய் கோணமலை போனான். போய் பார்த்துட்டு வந்தது, போய் பார்த்துட்டு வந்தது. சரி சரியா. அப்போ இன்றைக்கு கனகா வருஷத்துக்கு பிறகு இன்றைய பார்க்க போறீங்க? சரி. எனக்கு ஒரு 14 வயது வரும். 14 வயசுல வந்தது திரும்ப. 14 வயசுக்கு வந்ததுக்கு இப்போ தான் வாரியல நீ? ஆட காடாவுல போட்டோம். சரி சரியா. நடந்து வேற மாதிரி வரும் கோயில். 67ஆம் ஆண்டு திருக்கமலை வந்து மாமி விட்டாச்சு. மூங்கி போய் ஒரு அம்மான் தங்கச்சியார் மாணிக்கம் அவ இருக்கா, அவர்கிட்ட போட்டு கோயிலுக்கு போகிறோன்ட்டு போய் வாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பரிதாரிக்கு விட்டோம். இப்படியே போக கோயில் முத்தத்துக்கு போகணும். நீங்கள் நிறைய வருஷமாக வராதபடியா உங்களுக்கு அது புதுசாக இருக்குங்க. இனவாக்கள் அப்படியே கிடையாது. இந்த பாதங்கள் தரப்பி போடல. அவசியம் இந்த எல்லாம் ஒன்றும் தேவை இல்லை. எவ்வளோ ஆட்டோக்கு? 200 ரைட்டு. சரி. வருங்க ஆட்டோவில் வந்து மேலே இருங்க. ரைட் இருங்க. உஷார் காணாது. சோடான்னு பண்ணி குடிச்சா உஷார் வரும் போடாக்கு. இல்லை கிடந்து குடிக்கலாம். சரி கொஞ்சம் தள்ளிடுங்க, அப்போ தான் நான் இருக்கலாம். ரைட் போலான். ரைட் போலான். ரைட் இந்த பாருங்க, இதில் இந்த ஜூஸ் கடையெல்லாம் இருக்குது. நிறைய ஜூஸ் கடைகள் பாருங்க. இதில் வடிவான பூக்கள் எல்லாம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்சது. வேறு வானம் ஒன்று வருது. இல்லை உங்களுக்கு இந்த முறை வட்டாப்பிள்ளைக்கும் கொடுப்பேன் திருக்கோணத்துக்கு வந்துட்டீங்க. எத்தனை வருஷத்துக்கு பிறகு வந்துக்கிறீங்க? கொடுப்பா இருந்ததுக்கு வர சொல்லி அதான் இதுக்காங்கள போயில இதுக்காங்க இறங்கி தான் போகணும். வாங்கய்யா. பார்த்து ரைட் எல்லாம் அது எடுத்துட்டீங்களா? அது புதுவத்தி என்ன எப்படிங்க? அந்த காலத்தில் ஒன்றும் இல்லை. என்ன இங்கே வேறு ஸ்வீட் கடையெல்லாம் இருக்குது. இங்கே மஸ்கட் தொதல் எல்லாம் இருக்குது. என்ன பாருங்க, இதுக்குள்ளையும் வந்து இது எடுத்தாலும் 100 ரூபா 150 ரூபா. ரைட் வேலைக்கு வரமா. சரி வாங்க ஐயா. பாருங்க ஐயா வந்து நடக்க முடியாதால ஆட்டோ ஒன்று பிடிச்சிட்டு பால் இதில் வந்து நீ ஆனால் இதுக்கே கொஞ்சம் தூரம் நடக்க வேணும். வாங்க ஏத்தமோ நீ படியில் வரணும். வருவீங்களே?
பாருங்க ஏலாத்தோடையும் கோயிலுக்கு போகணும்னு வைராக்கியத்தோடு வர்றாரு. இது நடந்த கதையா ஆ எங்களுக்குள்ள கதையால் இந்த கோயில் ஆற்ற கோயில் ம் பார்த்து ஆ சுடுது ஆ எனக்கு தெரியும். ம் இது புரண்டி ஆக்கள் சொந்தமான கோயில். ஆ இதில் கால்களை வேணும் பார் இதில் இந்த திருவிழா 9ஆம் திருவிழா. ஆ 9ஆம் திருவிழாவுக்கு எங்கள்கிட்ட அப்போ அந்த படிதான் ஆஹா பொடியாகட்டும் ம் தனியாக பொடியும் மதியம் தான் ஒன்றும் ரெண்டு இல்லை ஆ 100 200 அவுட்டு ம் பொடி வந்து 5000 6000 கோர்வை மூளை பொடி ஆஹா கொளுத்தி விட்டால் அங்கே மருத்துவ கணக்க அப்போ உலகம் ஃபுல்லாக இல்லை இலங்கை ஃபுல்லாக ஃபேமஸாக தான் இருந்துருக்குறீங்க வடியில். அதான கண்டுட்டு சார் அழுகுது தங்க கத்தைக்காப்பா அந்த போன சொல்லி இதெல்லாம் முந்தி இருந்ததா நீங்கள் வரைக்க சிலையெல்லாம் இது இல்லை இல்லையேண்ணே இப்போ தான் கட்டினது. இப்படியே வந்து ம் மோப்பு போட்டு ம் கடலை பார்த்துட்டு ஆ உங்களை கொடுப்பன இருந்ததுக்கு ஓ ஐயா வந்து 14 வயசில் வந்து வரான் திருவோணமலைக்கு. அதுக்கு பிறகு இன்றைக்கு 2025 வந்து வராரு அண்டா 14 வயசுண்டா இப்போ 73 வயசுண்டா கழிச்சு பாருங்க எத்தனை வயசு 50 வருஷத்துக்கு கிட்ட 50 வருஷம் 50 வருஷத்துக்கு கூட கூட 67 ம் இங்கே 70 ம் 30 25 அதுதான் 55 வருஷம் 55 இங்கே சொச்ச 3 4 கிடக்கு. அதுதான் சரி வாங்க. இப்போ 55 வருஷத்துக்கு பிறகு கால் தரம் வைக்கிறீர்கள். நானும் இந்த உலகம் தெரிஞ்ச ஆக்கள் ம் இந்த கோயில் ஆற்ற வந்து நான் சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இல்லை உங்களோட தயவில் இப்போ நாங்களும் ஒருக்கா வந்துட்டோம் திருக்கோணேஸ்வரத்துக்கு. எங்களை தொழில்முறை செய்ய இதை நான் அடையாளப்படுத்தி போட்டேன். ம் அப்படி சொல்கிறேன் அதை காலத்தில் ஆக்களுக்கு ம் இதுதான் எந்த தொழில் எனக்கு தெரியும். நம்ம சரி வாங்க பார்த்து போடும் எந்த பந்தரில் எந்த இடத்துல நின்றாலும் ம் என்னை தேடி வந்து மெல்ல வந்து ம் கையை கொடுத்து நீங்கள் யார் கேட்பேன். நான் கொண்டையா அந்த மோனல் சரி அந்த படி செய்த அந்த பழைய விநாயகர் வீட்டு பக்கத்தில் இருந்தீங்க இல்லை ம் இங்கே முன்னுங்க இங்கே கும்பிடுங்க விளையாடுற இடமா இந்த கம்பியில் பிடிச்சி உள்வட்டு நிற்பேன். ஆ அப்போ வயது அப்படித்தாங்க 67ஆம் ஆண்டு. ம் சரி உங்களோட ஆசை நிறைவேற்றி வாங்க அப்படியே அங்கே இதுக்குள்ள பாருங்க. ஆ இதில் வாங்கணும் பார்த்துறாங்க. சரி புடி 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 உங்களை புடி பிடிக்கும் இல்லை இதில் இறக்கி போட்டு அப்படி இதாலே கூட்டின்றோம்டா அங்கே தூரம் வேறு இறங்கி இதண்ட கையில் இதில் கையில் பிடிக்கவும் சைட்டு கொண்டும் இல்லை. இதில் இருந்து பார்க்க நல்லா இருக்கும் கடல். நான் இதில் வந்து நிற்கிறேன் போன நிமித்தி பிடிச்சிங்கன்னா கூட இதில் எடுப்பீங்களா ரைட் சரி 97ஆம் ஆண்டு. ம் இப்போ 97ஆம் கதனாம் போது நான் ஆ சரி 7ஆம் ஆண்டு 97 இப்போ 97 ஆண்டு இப்போ இதெல்லாம் இங்கே பாருங்க காலத்துக்கு இந்த டைவிங் எல்லாம் அடிக்கணும் அங்கே பாருங்க அந்த கடலுக்குள்ள நீந்துறது டொல்பின் பார்க்குறது இங்கே பாருங்க இங்கே என்ன நடக்குது கடலுக்கு நடுவுகளில் வந்து இதுக்குள்ள உள்ளுக்கு அந்த உள்ளுக்கு வந்து மாமா முருகக்கட் பாறைகள் அந்த இதுகளெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். இதில் பார்க்க நல்லா இங்கே வேறு என்ன செய்யணும் வந்து அவை நீந்தி வந்த நாக்கள் இதெல்லாம் ரெய்னர்ஸ் நிற்பாங்க பக்கத்தில் வெள்ளம் பக்கத்தில் ரெய்னர்ஸ் எல்லாம் நிற்பாங்க. போட்டு நிற்குது. அதுதான் ம் இதில் கம்பியில் பிடிச்சி நின்று பாருங்க ரைட். இது நீந்தி தானே ம் பாதுகாப்பு. கோயிலுக்கெல்லாம் போய் கும்பிட்டுட்டு இப்போ திருப்பி ஆட்டோவிலே போகிறோம்.
இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வவுனியா நோக்கி வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பேருங்களா அவருக்கு? ஓகே, கந்தப்பூ ஜெயந்தன் என்று சொல்லி ஒரு பாட்டுக்கார ஒரு ஆள் வந்து வவுனியாவில் வந்து இருக்கிறார். பேர் அங்களும் வந்து ஏற்கனவே வந்து அவருடைய பேத்தியினுடைய பிறந்த நாளுக்கு நினைக்கிறேன் 2 பாடல்கள் வந்து வெளிநாடுல இருந்து சொல்லி அவரை வந்து இசையமைச்சு பாடலாம் வந்து படித்து கொடுத்துருந்தாரு. அப்போ அந்த பாடலாம் கூட எங்களுக்கு வந்து போட்டு காட்டியிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பாடகர், ஒரு எழுச்சி பாடகர் கூட சிலெல்லாம் பாடிக்கண்டாங்க சொல்கிறார். எனக்கு படியாக தெரியாது. அப்போ நிறைய பாடல்கள் வந்து இயற்றி பாடிக்கிற ஒரு கவிஞர். அவரோட வந்து அவர்கிட்ட வீட்டை போகணும், அவரை வந்து பார்க்கணும்னு சொல்லி அங்கே வந்து கேட்டுக்கொண்டு வந்தாங்க. அங்கே போய் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அவங்களோட வீட்டை வந்து மதிய சாப்பாடு நான் ஒழுங்குபடுத்துகிறோம் வாங்கன்னு சொல்லி அப்போ அந்த அண்ணா வந்து சொல்லியிருந்தார். அப்போ அதுக்காக வந்து இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இனி அங்கே என்னென்ன விஷயங்கள், அவர் சொல்கிற விஷயங்கள், இந்த மாதிரியான நிறைய விடயங்களை இந்த காணொளி வாயிலாக வந்து பார்ப்போம். நம்ம பார்க்குற நீங்கள் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற காணொளிகள் வந்து நிறைய பேருக்கு வந்து காட்டும். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்கள், அனுபவங்களையும் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். நாங்கள் இப்போ வவுனியா கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். இதில் பெரிய ஹோட்டல் எல்லாம் இருக்குது. மோஜோ ஹோட்டல் ஏதோன்னு சொல்லி எல்லாம் இருக்குது. இங்கே இது ஒவ்வொரு இடம் வந்து சிங்கள ஏரியாவில் வந்து நாங்கள் இப்போ வந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒரு கொஞ்ச நேரத்தில் மடுக்கந்தை இந்த இடத்துல வந்து போய் கொண்டிருக்கிறோம். ஓகே, நாங்கள் இப்போ அவருடைய வீட்டை நோக்கி வந்து போய் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் மழை தூறல் வந்து பெய்து கொண்டு இருக்குது. இங்கே எல்லாம் பாருங்கள், அப்படியே பச்சை பசு 2 நல்லா இருக்குது. காடு மாதிரி தான் கிடக்குது. சரி, உள்ள போய் உள்ள போங்க. பெரிய நாய் நிற்கிது பார்த்து. எனக்கும் இந்த கால் பிரச்சனை தான். படிக்கு ஒடி அம்மா மேலவே முருஸ் நாங்கள் பார்ப்போம். சரி, உள்ள போங்க. இப்போ சீனா வந்து ஆத்தடா உங்களோட இப்போ சீனா உங்களோட நான் 4 வயது மூக்கு அந்த குழுக்கள் வீட்டை விட்டாட அதை வச்சு இந்த சினிமாவுக்கு ரஜி சாப்பாடா? ஐயா நீ பாருங்க. பார்க்க வேகமாக கிடக்கு. வவுனியாவில் அடிச்சு ஊற்றுது மழை. நீ பாருங்க. இப்போ சாப்பிட்டு இப்போ பாருங்க, எங்கள் அண்ணாண்ட ஸ்டூடியோ வந்து இதுதான். அவரும் ஒரு யூடியூப் சேனல் வந்து செய்கிறார். ஒரு இசை என்ன இருங்க அதில் நின்று கொண்டு காய்க்க போகிறீங்களே. ஓகே அண்ணா, வணக்கம். உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என் பேர் வந்து ஜெயந்தன். நான் ஒரு இசையப்பாளர். கந்தப்பூ ஜெயந்தன். நிறைய பேருக்கு தெரியும் எங்களுடைய இசைக்குழு, ராஜேஸ்வரர் இசைக்குழு, சுண்டு புளிப்புவே பாட்டு, அதே மாதிரி வானத்து சூரியனை வாழா, சிட்டு விரைவிலே, காந்தல் புக்குந்தி விரை, எக்கச்சக்கமான பாடல், எல்லாம் ஃபேமஸான பாட்டுகள், எல்லா பாடல்கள் வந்து எல்லாரும் பார்த்துருக்கீங்க. அதையும் தாண்டி நான் இங்கே வந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து இன்னும் ஒரு கலைஞர் யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த திருவிழாக்கள் எல்லாம் வந்து இப்போ நிறைய அந்த வெடியல் கொடுத்துவாங்க, வானவடிக்கைகள் வந்து செய்ய வானவடிக்கை. அவர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு முன்னோடியான ஒரு கலைஞர் தான் தங்கள் அன்பு இப்போ ஜீவன் வந்து அவரும் ஒரு கலைஞரை வந்து என்னுடைய இந்த கலைஞத்தில் வந்து சந்திக்கிறதுல சந்தோஷம். நீங்கள் ஒரு பாட்டெல்லாம் வந்து ஏற்றி கொடுத்தீங்கள். இவர்களுடைய அதாவது இவருடைய பேரப்பிள்ளைகளுடைய பிறந்த நாள் இதற்கு வந்து நான் பாடல் எடுத்திருக்கேன். என்னை சந்திக்கணும் என்று சொல்லி எனக்கு கால் பண்ணிட்டு இப்போ உடனடியாக ஓடி இருந்திருக்கின்றார். வணக்கம் வந்து உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் பண்ணுங்க. மது விளாக் வணக்கம். நன்றி. ஓகே,
அங்கே எப்படி இருக்குது இலங்கை? இப்போ நீங்கள் இப்போ கனகாலத்துப்புறம் வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது? கனகாலத்துக்கு வந்து இலங்கை ஓரளவுக்கு ஒரு 160 செய்வோம். அந்த காலத்தில் வந்து நீங்கள் என்னென்ன வெடிகள், வான வேடிக்கைகள் வந்து என்னென்ன வான வேடிக்கைகள் நீங்கள் செய்திருக்கீங்க? அங்கே பார்த்தா மக்களுக்கு எங்களை சொல்கிற விட அவைக்கு தான் சொல்கிறேன். கலரை ஓட்டு பிடி அவுட்டு பீரங்கி பிடி அவுட்டு, மற்றது மூலவடி பெரிய மூலவடி, அது பார்க்க பீரங்கி மூலவடி வடிக்கார கந்தையான என்ன தெரியுமே. வெடியெல்லாமே இப்ப பயமாக்குறது. அந்த காலத்துல வெடி விட்டாங்க. மற்றது ஆகாத வாகனம், ஆகாத துறைக்கு தான் போகும். குடும்பாகாதம், குருவி, சுழத்தக்கர வாகனம், காவடி வாகனம், சப்பர வாகனம். ஆமா, இது நீண்டு கொண்டே போகுது பேர்கள். புதா செடியில செய்யத்தான் சொல்லுவோம். சரி, இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி தந்தது? அப்பா அப்பா அந்த கேப்பன் நீங்க பரம்பரை வழியாக வந்து தானே. இப்ப இந்த உங்களோட பரம்பரையில இப்ப அடுத்த ஜெனரேஷன் இல்ல, ஒரு தக்கம் தெரியாது. அதே நீங்க அப்படி கொஞ்சம் பேருக்கு நீங்க, நான் எந்த ஒரு இதா சொல்றேன், இங்க இருக்கிற கொஞ்சம் பேர் கூப்பிட்டு நீங்க உங்களோட கலையில வந்து சொல்லி கொடுத்து மீண்டும் யாழ்ப்பாணத்துல அந்த அந்த அப்படி அந்த சந்ததியை வந்து உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது சம்பந்தமா வந்து மறு நண்பர் நீங்களும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த கால இளைஞர்களுக்கு அது எப்படி வந்து செய்கிற விஷயங்களை சொல்லி. இப்பத்த காலத்துல வந்து எல்லாம் ரெடிமேட்டா எல்லாம் செய்தல வருது. இப்ப முந்தைய காலங்கள்ல வந்து இவரெல்லாம் படி அப்பாவோட சேர்ந்து பழகி உருவாக்குறாங்க. இப்ப உருவாக்கி வெளிநாடுகள் இருந்தல வருது. இருக்கு என்ன சவுண்டுகள் எல்லாம் அந்த புறாவோட விட்டால் வெடிச்சு புறா புறா கூட ஒரு டேலண்டான ஒரு கலைஞர் நாட்டை விட்டு போய் இப்படி ஏமன்ல இருக்கிறீங்களே, நீங்க நிறைய செஞ்சிருக்கோம் உங்க திருவிழாவில். ஆனா இப்ப கொஞ்சம் பேர் நீங்க பழக்கி எடுத்து செய்யலாம். பழக்கி எடுத்து நாங்கள் கலைக்கலாம். இப்போ 2009ஆம் ஆண்டு முடிஞ்ச அப்புறம் முடியாது கொடுத்து நாங்கள் திருவாச்சியில் கோயில் எல்லாம் முடியாது சீனாவோட மொழி செய்ய நாங்கள் முன்னி செய்வோம். லேஜன்சி நாங்கள் கும்பிட்டு நாங்கள் கலாச்சாரம் விழானை எடுத்து போயிருந்தோம். விழானை அதை அக்செப்ட் பண்ணுவோம். சொன்னால் விசாரிச்சு போட்டு சொல்லுறது. எத்தனாம் ஆண்டு ஜெர்மனுக்கு போனீங்க? 81ஆம் ஆண்டு. 81ஆம் ஆண்டு போட்டீங்க. நல்ல காலம். யாரும் விட்டுருக்க மாட்டாங்க. விட்டு நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து நிறைய கட்டிருப்பாங்க. கொழும்பாதம் செய்யலாம். கொழும்பாதம் கொழும்பாகி தெப்பங்கரைக்கு பயப்பட்டு அடிச்சு போகும். ஆமா, அதுதான் சவுண்ட் எல்லாம் என்ன அதுக்கு மூச்சு தான் அந்த மூச்சு வாழும். இவரை கொண்டு சொல்லுங்க செய்து உங்களோட நேரங்களுக்கு ஒருக்கா காட்டுங்க. அவரை கூப்பிட்டு ஒரு வடியை ஒருக்கா செய்து காட்டுங்க. இப்ப வடி செய்வீங்களா? இப்ப செய்வீங்களா வடி? இப்ப அச்சுகள் வேணும். அதுக்குள்ள இது வேணும். அச்சு வேணும். இங்க இருக்கா? அது அச்சுகள் எல்லாம் இங்க இருக்கா? அச்சுகள் வேண்டாண்டா வண்டி கொடுத்து ஒருக்கா செய்து காட்டுங்க. காட்டுறேன். அப்படி ஒன்று ஒன்றா நான் முடிக்க விட்டு காட்டுறேன். சரி, எல்லாம் செய்து காட்டுறேன். என்ன அபிஷேகம் சப்பர வாகனம், மற்ற கரை வாகனம். கரை வாகனம் என்ன மாதிரி? கரையத்தில் இந்த பைக்கில் மருந்து சிறுக மருந்து இல்லை. இப்போ படிக்கிறது படிக்க அந்த மீன் வருது. அந்த மருந்தை ரொம்ப இருக்குது. இங்கே இல்லை, இப்போ இல்லை. அந்த காலத்தில் அப்போ அது பசங்க போய் இல்லை அந்த இதில் ஊற்றி ஊற்றி ஒரு ஓடு வந்து அதுக்கு நான் கன்சல் பண்ணி டைமிங் நான் கன்சல் பண்ணி தான் நன்றேன். அப்புறம் 3 நாள் எல்லாத்துலையும் 3 குடிச்சிடும். 3 குடிச்சு கலாம் சொல்லியாட கொண்டு சவுண்ட் அப்படி காலை வெட்டிக்கு மேலே
அப்புறம் எல்லாம் பாக்கங்கள் கொடுத்து வைக்கலையே. எங்களுக்கு இப்ப என்ன செய்யறாங்கன்னா ஆளு வழியை கொண்டு வச்சுட்டு கீழே கொடுத்து படிக்கு அவ்வளவுதான். அப்போ அந்த காரில் கோப்பாமங்கூரம் தீர்த்த வழியில் இருக்கிறபடி இருந்துச்சு. அப்போ அந்த வரைக்கும் பெரிய திருவிழா காலுக்கு அதனால தட்சிணாமூர்த்தி கேரளி பழனி பாக்கம் கணேசன் நட்டுவ மூலம் ஆகும். மற்ற சின்ன மூலம் மாக்கண்டு நோக்கி சின்ன மூலம் சின்ன ஒரு கட்டம் கட்டம் தான் நாங்கள் செய்கிறோம். தொடக்கம் நடுக்கட்டம் முடிக்கட்டம் ஏமன்ல செய்யறீங்களா? என்ன சும்மா செய்து நம்ம கொடுக்கலாம். இல்ல கட்டாயம் வந்து ஜெர்மனியில் வடிவிட்ட ஐயா, ஜெர்மனியில் ஈழத்தில் வடிவிட்டு ஜெர்மனியில் தெறிக்க விட்ட ஐயா, இதான் கேள்வி போடுங்க. சரி, ஓகே. ஐயாவோட காய்ச்சாச்சு, சந்தோஷம். உண்மையில உங்களுடைய இசை பயணம் வந்து எப்படி போய்கொண்டிருக்குது? எங்களோட இசை பயணம் நல்லா போய்கொண்டிருக்கு. இப்போ மண்மையில வந்து முகிய உலகில் ஒரு ப்ரோக்ராம் செஞ்சினாங்க. ஓகே. தொடர்ந்து எங்களுடைய ராகஸ்வர இசைக்குழு இலங்கையின் பல பாகங்களிலும் இசை நிகழ்ச்சி. வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் சேருங்களா? நிச்சயமாக. சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், கனடாக்கு இப்போ கிட்டடியில் போனான். மனோஜ் அவரோட சேர்ந்து படிக்கிறான். சூப்பர் சூப்பர். ஸ்ரீனிவாசோட எல்லாரோடையும் எல்லா கலைஞர்களோடையும் அப்ப நான் முன்னாடி உங்களை சந்திச்சது எனக்கு பெரிய, உங்களை எடுத்தது பெரிய பெரிய அப்படி இல்லை. தொடர்ந்து எங்களுடைய இசை பயணம் வந்து தொடர்ந்து இருக்குது. இப்போ அடுத்த சாங் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன். அந்த பாடலை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். மதுவுலக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, நன்றியா. ஓகேயா, பாருங்க அண்ணா, இந்த ஸ்டூடியோ வந்து இதுதான் எல்லாம் மற்ற இந்த இதுக்காக வச்சு எல்லாம் செய்கிறது என்ன மியூசிக் போடுறது எல்லாம் இதுக்கா என்ன. ரைட் ரைட். ஓகே, நான் நன்றி. ஓகே, பாய் பாய்.